कृत्या स्युः तं नमामि गजाननं भोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमणिमक्षमालां ददाना हस्ते नैकेन पद्मं सितम् अपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीके मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिं यत्पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसम्मकल्मषम् गोष्पदीकृतवाराशि मशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशं मक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयम् अतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्चनं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि वेदवेदे परे पुंसि जाते दशरथात्मजे वेरः प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगतसमाससंनियोगं सममधुरोपनदातबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसस्य वधं निशामयध्वम् वेदवेदे परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे जानकीकान्तस्मरणं जय जय राम आंजनेय स्वामिनः जय सद्गुरुनाथ महाराज की जय श्री अपत्यात्मकूरिय श्री रामचंद्र प्रभु सीतामातायुடைய அனுகிரகத்தோடும் ஆஞ்சநேய சுவாமியோட அனுகிரகத்தோடும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணாவுடைய கிருபா கடாட்சத்தோடும் அடியனுக்கு ராமாயணம் சொல்லிக் கொடுத்து ராமருச்சி ராமபக்தி ராமாயணத்தில் ருச்சி ராம குணங்களை சொல்லணும் அப்படின்னு உற்சாகப்படுத்திட்டு இருக்கக்கூடிய என்னுடைய ஆசான் ஸ்ரீ ரவி அண்ணாவுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு ராமஜனனம் வரைக்கும் இருக்கக்கூடிய கதைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பூலோகத்தில் எப்படி அவதாரம் பண்ணினார், அவர் அவதாரம் பண்ணின அந்த சரித்திரத்தை எப்படி வால்மீகி பகவான் எழுதினார், யார் இந்த வால்மீகி பகவான், அவர் அப்படி ராமாயணத்தை எழுத தூண்டினது யாரு, அவர் எப்படி எழுதினார், அதை யாரை கொண்டு பிரச்சாரம் பண்ணினார், அந்த குழந்தைகள் எங்கே போய் முதல்ல அந்த கதைகளை பிரச்சாரம் பண்ணினோம், அது முதல்ல யார் கேட்டா, அது முதல்ல யார் அனுபவிச்சா, அந்த குழந்தைகள் சொன்ன ஸ்லோகங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னு இதெல்லாம் பார்த்துக்கும். இந்த தசரத சக்கரவர்த்தி அந்த ராமனை குழந்தையா எப்படி அடைஞ்சார் அப்படின்னு அவருடைய பிரபாவங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் ராமஜனனம் வரைக்கும் உண்டான கதைகள் இன்னைக்கும் நாளைக்கும், நாளைக்கு சீதா கல்யாணம், இந்த 2 நாளும் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டம் அப்படிங்கிற முதல் காண்டத்தில் வரக்கூடிய கதைகள். சுந்தரகாண்டம் அனுபவிச்சோம் இல்லையா, அதில் நவரசங்களும் இருந்ததுன்னு பார்த்தோம், காருண்ய ரசம் தலை தூக்கி இருந்தது, வீரரசம் நிறைஞ்சிருந்தது. ஆனால் இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய கதைகள் எல்லாமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், சாந்த ரசம் மட்டும்தான். குழந்தைகள் இன்னைக்கு பிறந்துட போறா, இன்னைக்கு ராமர் வரார் அப்படிங்கிறது
அது ஒரு சந்தோஷம். அவருடைய அம்சங்களோட லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் எல்லாரும் இன்னைக்கு வந்துடுவான். நாளைக்கு சீதாதேவியும் வந்துடுவான். அதனால நாளைக்கு இன்னுமே நல்லா இருக்கும். இப்பேற்பட்ட கதைகளை ஆனந்தமாக இந்த 2-2.25 மணி நேரம் ராமரோடவே சேர்ந்து இருந்து நம்ம அனுபவிக்கலாம். ஸ்ரீ வைகுண்டபதியாகவும் அவாப்த சமஸ்த காமனாகவும் சத்யஜனாகவும் இருக்கக்கூடிய அந்த பகவான வேதவேத்யன் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேதவேத்யன் அப்படின்னா வேதத்தினால் அறியப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த வேதவேத்யன் அந்த பகவான் அநாமமாய், அரூபமாய், அச்சிந்தியமாய், அப்பிரமேயமாய், நிர்விகல்பமாய், கூட்டஸ்தமாய், அனிர்தேசியமாய் இருக்கக்கூடிய அந்த பரபிரம் நம்மளுடைய வாக்கு, மனசு, காயம், இந்திரியங்கள், சிந்தனை இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அப்பேற்பட்ட அந்த பரபிரமத்துக்கு வேதமே பிரமாணம். அதனால அவருக்கு வேதவேத்யன் அப்படிங்கிற பேர். அப்பேற்பட்ட வேதவேத்யனான அவாப்த சமஸ்தகாமனான அந்த பகவான் இந்த பூலோகத்துல பல அவதாரங்கள் எடுக்கிறார். அவதாரம் அப்படின்னாலே அவதரித்தல், இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். அவதாராகி அசங்கியாக அப்படின்னு பகவானுடைய அவதாரங்களை எண்ணி மாடாது. ஏதோ நமக்கு ஒரு 10 அவதாரங்கள் தெரியும், தசாவதாரம்னு தெரிஞ்சு வச்சுட்டு அவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சுட்டா இல்லை. எவ்வளவோ எண்ணிலடங்காத அவதாரங்கள் பகவான் எடுத்துக்க, இன்னுமே அவதரிக்க போற. சரி, இப்படி பகவான் மூலகத்தில் பல அவதாரங்கள் எடுக்கிறாரே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எதுக்காக பகவான் அவதாரம் பண்ணணும் அப்படின்னா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா? அதுபோல ஒரு அவதாரமுமே தர்மத்தை ரட்சிச்சு, தர்மத்தை காப்பாற்றி, தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காகவே பகவான் அவதரிக்கிறார். நமக்கு தெரிஞ்ச அந்த 10 அவதாரங்களே எடுத்துக்கலாமே. எப்ப தர்மத்துக்கே பிரமாணமா இருக்கக்கூடிய வேதத்தை மத்ஸ்யாவதாரத்துல காப்பாற்றி கொடுக்குறார். அப்பேற்பட்ட தர்மத்துடைய பலன் என்ன அப்படிங்கிறத அப்படியே அமிர்தமா கடைஞ்சு எடுத்து கொடுக்குறார் பூர்வாவதாரத்துல சரி, இப்படி தர்மத்தை காப்பாற்றியாச்சு. இந்த காப்பாற்றின தர்மத்தை ஏதாவது ஒரு இடத்துல ஸ்தாபிக்கணுமே, அதுக்கு ஒரு ஸ்தலம் வேணும் இல்லையா? அப்பேற்பட்ட ஸ்தலம் எது? பூமின்னு பார்த்தார். அந்த பூமியை சமுத்திரத்துக்கு அடியிலிருந்து உதாரணம் பண்ணிட்டு வராகனா அந்த தர்மத்தை பூமாதேவிக்கு உபதேசம் பண்ணி ஸ்தாபிக்கிற இந்த பூமியில தர்மத்துக்கு விமுகமா இருக்கக்கூடிய ராட்சசாவை குளிச்சு போடுற நரசிம்மரா அதே போல தர்மத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ராஜாக்களை பரசுராமரா வதம் பண்ண தர்மத்தை எப்படி ஆசிரிச்சு நடக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டுறார் ராமாவதாரம். தானம் அப்படிங்கிறது எவ்வளவு விசேஷமான தர்மம், அதோடைய பிராமுக்கியம் என்ன, எவ்வளவு சிரேஷ்டமானது அப்படிங்கிறத வாமனனா இந்த பூமியில உள்ள அத்தனை பேருக்கும் காட்டுறார். தர்ம சூக்ஷ்மம் என்னன்றத கிருஷ்ணாவதாரத்தை உபதேசம் பண்றார். இப்படி பகவானுடைய அவதாரங்கள் தர்மத்தை சார்ந்தே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியாது இல்லையா? அப்ப தர்மத்துக்காக அவதாரம் பண்றார் அப்படிங்கிறது அது ஒரு பொதுவான காரணம். இதை விட முக்கியமான காரணம் இருக்கு. பகவான் அவதாரம் பண்றார். நம்மளை போல இருக்கக்கூடிய ஜீவ கோட்டிகள் எல்லாரும் இந்த சம்சார சாகரத்தை தத்தளிச்சுருக்கோமே, நம்மளெல்லாம் ரட்சிக்கணும், காப்பாற்றணும் அப்படின்னு பகவானுக்கு கருணை. அங்க வைகுண்டத்துல இருந்து பாக்குறார் பூலோகத்துல, அடடா இதுகளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே, அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னு வெறும் சாப்பிட்றதும் தூங்குறதுமாவே பொழுது கழிச்சுட்டு இருக்காளே, இவாளுக்கெல்லாம் நம்ம ஒரு சன்மார்க்கத்தை காட்டணும் அப்படின்னு பகவானுக்கு திரும்ப. ஒரு தாயார் இருக்கா, 1 வயசு குழந்தை தூக்கிட்டு பஜாருக்கு போறா. ஒரு கையில் குழந்தை, ஒரு கையில் ஹேண்ட் பேக்கு, பஸ்ஸு, பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காயை வாங்கிக்கிறா. பழம், பிஸ்கெட்டு, பால் என்ன உண்டோ எல்லாத்தையும் வாங்கிட்டு நீ ரோடோரமாக நடந்து வந்துருக்கா. மழைக்காலமாக இருக்குது, எல்லா இடமும் ஒரே சேரு. ரோடோரமாக பள்ளமெல்லாம் தோண்டி போட்டுருக்கான். இப்போ போட்ட மாதிரி எல்லாத்துலேயும் மழை ஜலம் சேர்ந்துருக்கு, சேற்று ஜலமாக ஓடிட்டுருக்கு. அவள் ஓரமாக தான் நடந்து வந்துட்டுருக்கா. திடீர்னு கால் ஸ்லிப் ஆகிடுது, பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த குழந்தை பாவம் அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தில் விழுந்துது. பார்த்துட்டா இப்பா ஒரு தாயா, அடுத்த க்ஷணம் எல்லாத்தையும் கீழே போடுறா. போட்டுட்டு தானும் அந்த பள்ளத்தில் குதிச்சு அந்த குழந்தை அப்படியே தூக்குறா. தூக்கி ஜம்ப் பண்ணி எப்படியோ ஏறிடுறா. வெளில வந்துட்டு கண்ணில் கண்ணி பாட குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை, உயிரை காப்பாற்றியாச்சு. தான் அசுத்தமானதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. குழந்தை குழைச்சிட்டே அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து பார்த்து ஆனந்தப்படுறாள். ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தாயார் சாதாரண சேற்று ஜலத்தில் விழுந்த தன்னுடைய குழந்தையை காப்பாற்றி பேர்பட்ட ஆனந்தத்தை அடையிறான். அந்த பகவான் கோட்டி மாற்று வாத்சல்ய முடியவர். அவருடைய குழந்தைகள் இல்லையா நம்ம எல்லாம் இந்த சம்சாரங்கிற சாகரத்தில் தத்தளிச்சுட்டு இருக்கோமே, நம்மளெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணணும், வசத்தனம் ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானும் அந்த சாகரத்தில் குதிச்சு அவதாரம் பண்ணி நம்மளெல்லாம் காப்பாற்றுறாரு. இது பகவானுடைய கிருப்பை, அவருடைய வாத்சல்யம், அவருடைய கருணை அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லையோ. ரக்ஷாம் விதாத்தும் கிருபையா சாக்ஷாத் பராத்மா நிகமைக வேத்யः கோதண்டராமः
பகவான் பண்ணின விசேஷமான அவதாரம், காருண்யத்தோட பகவான் எடுத்த அவதாரத்துல முக்கியமான பூர்ணமான அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். ராமாவதாரத்துக்குன்னு சில விசேஷங்கள் உண்டு. பொதுவான காரணம், முக்கியமான காரணம் எல்லாம் பார்த்தோம். விசேஷம் என்ன ராமாவதாரத்துக்கு அப்படின்னா, பல பல பெரியவர்கள் பலவாறு இதை அனுபவிக்கிறார். கற்பா ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரும் அப்படின்னு நம்மாழ்வாருடைய கூற்று. கத்துக்கணும்னா ராமன் கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு, ராமாயணத்துல இருந்து கத்துக்கணும்னு கூட சொல்லலாம். அவனையே கத்துக்கோங்க, ராமன் கிட்ட இல்லாத விஷயம் இல்லையே. மாத்ரு பக்தி எப்படி பண்ணணும், பித்ருவாக்கிய பரிபாலனம், தந்தை சொல்லிக்கு மந்திரம் இல்லை அப்படின்னு அப்பா சொல்றதை எப்படி கேட்டு நடந்துக்கணும், சகோதரர்கள் கிட்ட எப்படி வாஞ்சியா நடக்கணும், மனைவி கிட்ட எப்படி பிரியமா இருக்கணும், முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அந்யோன்யமா பழகணும், பிரியமா எப்படி பேசணும், வருஷமா எப்படி பேசாத இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ராமனே சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு இது நம்மாழ்வாருடைய ஒரு பாவம். இதே பாவத்தை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ஸ்ரீ சுகர் பாகவதத்தை சொல்றார். மத்யாவதாரஸ்பிஹ மர்த்ய சிக்ஷணம் ரக்ஷோபதாயைவன கேவலம் விபோஹ. ராவணாதிகள் போல ராட்சசர்களை வதம் பண்றதுக்காக மட்டும் பகவான் ராமனை அவதாரம் பண்ணணும். அப்படி எதுக்கு அவதாரம் பண்ணின அப்படின்னா, மர்த்திய சிக்ஷணம், மனுஷாளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவதாரம் பண்ணினாங்க. என்ன சொல்லிக் கொடுக்கணும், எப்படி தர்மத்தை அவலம்பிச்சு நடக்கணும், எப்படி சத்தியத்தையே நிஷ்டையா வச்சு நடக்கணும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உறுதியான தன்னுடைய விரதங்களுக்கு எப்படி பெறலாம இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் மனுஷனாகவே வாழ்ந்து காட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க ராமாவதாரத்தில். நம்ம என்ன நினைப்போம், பகவானாவே இருந்து இந்த தர்மத்தை எல்லாம் காட்டலாமே அப்படின்னா நம்மளே முதல்ல நம்புவோமா? என்ன சொல்லுவோம், அவர் பகவான், அவரால் பண்ண முடியும் தர்மத்தை எல்லாம், மனுஷனா பிறந்து பார்த்தாதானே இது இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டமெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்மளே சொல்லுவோமே. அதனால தானும் மனிதனாகவே அவதாரம் பண்ணி எல்லா சுகதுக்கங்களையும் தன் மேலே ஆரோப்பணம் பண்ணிட்டு, மனுஷனா இருந்தாலும் சத்தியத்தோட இருக்கலாம்ப்பா, தர்மத்தின் வழி நடக்கலாம் அப்படின்னு 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 11,000 வருஷங்கள் இந்த பூமியில, நம்ம பாரத பூமியில அயோத்தியால அவதாரம் பண்ணி அங்கே சஞ்சாரம் பண்ணி இந்த லோகத்தையே ரட்சிச்ச அப்பேற்பட்ட அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். இந்த பாவத்தை இன்னும் ஒரு படி வசதி சொல்றார். அதிக சாமிய விமுக்த தாமக அப்படின்னு ஸ்ரீ சுகர் சொல்றார் பாகவதத்துல. ராமாவதாரத்துக்கு இணையான சமமான அவதாரமோ அதை விட வசத்தியான அவதாரமோ கிடையாது அப்படின்னு பாகவதத்துல சொல்றார். இதுல என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னா, நம்மாழ்வார் சுகர் 2 பேரையும் பார்த்தா முடியும். அவ 2 பேரும் அத்தியந்த கிருஷ்ண பக்தர்கள். கிருஷ்ண பக்தி ரூபம் எடுத்து வெளியில வந்ததுன்னா அதுதான் நம்மாழ்வார். கிருஷ்ண பக்தியே நடமாடித்துனா அதுதான் ஸ்ரீ சுகர். அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தர்கள் ராமாவதாரத்தை கொண்டாடுறா அப்படின்னா இதை விட ராமாவதாரத்தோட விசேஷத்துக்கு பிரமாணம் வேறு கிடையாது. இந்த ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர் ஒரு பாவம் செஞ்சார். லீலா நாட்டிய நிதர்சனேன கிருபயா லோகஸ்ய பக்திம் பராம் தாத்தும் மானுஷ பாவமே த்யசரதோ நானாவிதாம் த்யக்ருதாம். எல்லா மனுஷாவுடைய மனசுலையும் பக்தியை கொடுக்கறதுக்காக பகவான் ராமனா அவதாரம் பண்ணினாராமே. பரபிரம்மம் அப்படிங்கிறவர் நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அந்த பகவான் கிட்ட எப்படி பக்தி பண்றது? அதனால நம்மளை போலவே ஒரு மனுஷனா இருந்தா நமக்கு ஒரு இன்டிமசி, ஒரு க்ளோஸ்னஸ் வரும் இல்லையா? அதனால மனிதனா அவதாரம் பண்ணி தன்னுடைய அழகான ரூபம், அவருடைய கல்யாண குணங்கள், இதனால பார்க்கிறவாளுடைய மனசு சித்தம் திருஷ்டி சித்தாபஹாரிடம் அப்படின்னு கண்களைய மனசு அப்படியே கவர்ந்துட்டு நமக்கு ரொம்ப ஒருத்தரை பிடிச்சி போயிட்டு அப்படின்னா அவரையே நினைச்சுருப்போம் இல்லையா? அது போல ராமனையே நினைக்க பண்ணி அப்பேற்பட்ட பக்தியை நம்ம எல்லா மனசையும் கொடுத்து எல்லா மனுஷாலையும் பாகவதரா ஆக்கினாரே. அதுக்காக தான் ராமர் பகவான் ராமரா பிறந்த அப்படின்னு ஸ்ரீ அண்ணாவுடைய அழகான பாவம். அப்பேற்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தசரதற்கு குழந்தையா இந்த பூமியில் அவதாரம் பண்ணினார். இதை நிர்ணயம் பிரமாணம் பண்ற மாதிரி ஒரு ஸ்லோகம். வேதவேதே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதக பிராச்சேதசாதாசீத்து சாக்ஷாத் ராமாயணாத்மனா அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் வரக்கூடிய தியான ஸ்லோகங்கள்ல முக்கியமான ஸ்லோகம். அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட வேதவேத்தியனான பகவான் தசரதனுடைய பிள்ளையா தாசரதியா ராமனா இந்த பூமியில அவதாரம் பண்ணினார். வேதமானது என்ன பண்ணிட்டு அப்படின்னா வால்மீகி முகாரத்தினால ராமாயணமா ஆவிர்வவிச்சது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். வேதங்கிறது ஒரு ராஜவாட்டியை போல, இதை பண்ணு அதை பண்ணு, சத்தியமத தர்மம் செல, அதை பார்த்து கடைபிடி, இதை பார்த்து நடன்னு சொல்லிட்டு போயிடும். அது எப்படி பண்றது, நடைமுறையில எப்படி சாத்தியப்படுத்துறது அப்படின்னு சொல்லி தரத்துக்காக வந்தது ராமாயணம். வேதம் வேற இல்லை, வேதம் வேற இல்லை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேதத்துடைய உபபிரமணமாக இருக்கக்கூடியது ராமாயணம்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. உபபிரமணம்னா விளக்க உரை, வேதத்துக்கு விளக்க உரை, ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த ராமாயணம். வேதத்தை ஸ்ரீகளை ஓட முடியாது,
ஆனால் ராமாயணத்தை படிக்கலாம், ராமாயணத்தை படித்து அனுபவிக்கலாம். அழகான ஸ்லோகங்கள், சுலபமான ஸ்லோகங்கள். அப்பேற்பட்ட அந்த ராமாயணத்தை வால்மீகி பகவான் நமக்கு கொடுத்தார். இந்த சரி பகவான் இப்போ தோன்றியாச்சு ராமரா, அந்த ராமன் நமக்கு வேணுமே, அந்த ராமர் நமக்கு எப்படி கிடைப்பார்? வேதாந்த விப்ரமவனே விவித பிரச்சாரः காகுத்ஸவம் ஷ்ரமவதீய கதாபி கேலம் வால்மீகி வால்மீகர்வாகுரயாத்விதः த்பஞ்சரம் விஷதி கஷ்டிதயம் சுகோமே. திருவிசநல்லூர்ல ராமபத்ர தீட்சிதர் அப்படின்னு ஒரு அத்தியந்த ராமபக்தர் 300 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அப்பேற்பட்ட ஒரு ராமபக்தருடைய ஸ்லோகம் இருக்கு. அருமையான ஸ்லோகம். வேதாந்த விப்ரமவனே, வேதாந்தம் அப்படிங்கிறது ஒரு விப்ரம வனம் சொல்றாரு. விப்ரம வனம் அப்படின்னா அந்த வனத்துக்குள்ள நுழைஞ்சாயிட்டுனா வெளியே வர முடியாது. என்ட்ரி எது எக்ஸிட் எதுன்னு தெரியாது, அதுக்குள்ளேயே சுத்திட்டு பண்ணிக்கலாம். ஏன் வேதாந்தத்தை ஒரு விப்ரம வனம் அப்படின்னு சொல்றாரு? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பகவான் எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்டிதர்கள் மகான்கள் எல்லாரும் அந்த வேதாந்தத்தை தேடிக்குள்ள போறார். இதம் நித்தம்னு நிர்ணயிக்க முடியல பகவான், நாம் அப்பாற்பட்டு இருக்கார். அதனால முஹ்யந்தி சூரியக அப்படின்னு பெரிய பெரிய சூர அத்தியாயங்களா இருந்தாலும் அந்த பகவான் எப்பேற்பட்டவர்னு சொல்ல முடியாததுனால அதிலேயே மோகிச்சு போய் சுத்தின்னு இருக்காளாம். வெளியில வரவும் முடியல, வெளியே வர இஷ்டம் இல்லை, பிடிச்சிருக்கு, அதிலேயே தேடிட்டு இருக்கணுங்கிறதுக்காக சுத்தின்னு இருக்கிறதுனால வேதாந்தம் வந்து ஒரு விப்ரமம். அப்பேற்பட்ட அந்த வனத்துல ஒரு பச்சை கிளி அழகா பறக்கிறது, சந்தோஷமா கீச்சு கீச்சு கத்துறது, இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்றது, நல்லா விளையாடிட்டு இருக்கு. எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு அது என்ன பண்றது? காகுத்ஸவம் ஷ்ரமவதீய கதாபி கேலம். காகுத்ஸம் அப்படிங்கிற ஒரு மூங்கில் மரத்துல வந்து உட்கார்ச்சிக்கிறது அந்த கிளி. அப்பேற்பட்ட அந்த மூங்கில் மரத்துல உட்கார்ந்து அந்த கிளியை இந்த ராமபத்ர தீட்சிதர் பார்க்குறாரு. இன்னும் எவ்வளோ அழகா இருக்கு இந்த கிளி, அந்த கிளியை நம்ம கையில கடிச்சுட்டா தேவையே, அந்த கிளியை பார்க்கும் பொழுதே இவ்வளோ ஆனந்தமா இருக்கேன், இந்த கிளி வேணும் 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 அப்படின்னு அந்த ஹிருதயமானது துடிக்கிறது. ஆனா அவருக்கு கிளியெல்லாம் பிடிக்க தெரியாது, அது எங்கேயோ மூங்கில் மரத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு அது எப்படி பிடிக்கிறது? அதனால பட்சிகளை பிடிக்க கைதேர்ந்த ஒரு வேடம் இருக்கானா அப்படின்னு அந்த ராமபத்ர தீட்சிதர் தேடின்னு போகும்போது வால்மீகி பகவான் பார்க்குறாரு. வால்மீகிட்ட போய் கேட்குறாரு, அந்த கிளியை பிடிச்சி தரேடா அப்படின்னு கேட்கலாம். ஓ பிடிச்சி தரேனே அப்படின்னு வரார் வால்மீகி. வந்து என்ன பண்ற, ராமாயணம் அப்படிங்கிற வரையை அப்படியே பிடிச்சாரு. வால்மீகி அந்த வால்மீகி ராமாயணங்கிற வலையில அழகான ஸ்லோகங்கள், சர்க்கங்கள், காண்டங்கள் அப்படிங்கிற கண்ணிகளெல்லாம் பொருத்தி பிரேமையோட விரிச்சாங்க. அந்த வலையில அந்த பச்சைக்கு வந்து மாட்டி கொடுத்து, யார் அந்த பச்சைக்கு? நம்ம ராமன் தான். அந்த ராமாயணத்துக்குள்ள தன்னை அப்படியே அடக்கி விட்டார், தானே வந்து இந்த வலையில வந்து விழுற. சரி, கிளியை பிடிச்சாச்சு, அந்த கிளியை எங்கேயாவது பத்திரமா வச்சுக்கணுமே, அதை போஷிக்கணுமே, அதை நல்லா லாலனை பண்ணணுமே, எங்க வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த தீட்சிதர் நினைக்கும் பொழுதே யாருடைய கட்டாயமும் இல்லாம, எந்த ஒரு நிர்பந்தமுமே இல்லாம சுவாதந்திரியமா அந்த கிளி என்ன பண்ணிட்டு பஞ்சரம் விஷதி கஷ்டிதயம் சுகோமே. அந்த கிளியானது என்னோட ஹிருதயத்தை வந்து தானே உட்கார்ந்து கொடுத்து அப்படின்னு ராமபத்ர தீட்சிதர் சொல்றார். யாரும் கட்டாயப்படுத்தவே இல்லை, அப்பேற்பட்ட சுவாதந்திரியம் உடையவன் இந்த பகவான். நம்ம எல்லாம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த ஸ்லோகத்திலிருந்து ராமன் வேணும் ராமன் வேணும் ராமன் வேணும்னு நினைச்சாரே அந்த தீட்சிதரை போல ராமன் வேணும்னு நம்ம நினைக்கணும். பிரேமையோடு விரிச்சாரே அந்த ராமாயணங்கிற வலையை, அது போல பிரேமையோடு நம்ம இந்த ராமாயணத்தை படிச்சா நிச்சயம் ராமன் தானே வந்து நம்ம ஹிருதயத்தில் உட்கார்வார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் பிரமாணம். இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே ராமாயணம் படிக்கணுங்கிற ஆசை ஒருத்தருக்கும் வரும். ரொம்ப அழகான ஸ்லோகம். சரி, ராமன் பகவான் இந்த பூமியில ராமரா அவதாரம் பண்ணியாச்சு அப்படிங்கிறத கேட்போம். ராமன் அவதாரம் பண்ணியாச்சு, ஓகே, வேதம் அப்படியே அங்கேயே வந்துட வேண்டியதானே. வேதம் எதுக்கு ராமாயணமா வால்மீகி முகாரவிந்தமா அவதரிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பாவபூர்வமான அர்த்தம் உண்டு. நிராகாரம் தத்துவம் பரம் இதி வதன்னேவ நிகமஹ கணஸ்யாமம் சத்வாம் நிரவதி குணம் வீக்ஷ்ய சஹசா த்ரபாம் லப்த்வா ஹந்த பிரதித சரித ஸ்ரீ ரகுபதே ஸ்வயம் ஹி ஆவிர்பூதோ ஜகதி மதுரம் வால்மீகாத் நிராகாரம் தத்துவம் பரம் இதி. வேதமானதே அந்த பரபிரம்மத்தை என்ன சொல்றது? அதுக்கு நாமம் இல்லை, அந்த பரபிரம்மத்துக்கு ரூபம் இல்லை, குணம் இல்லை, அவரை எங்கேயுமே ஒரு இடம்னு நிர்ணயிக்க முடியாது. அவர் எல்லா இடங்களிலும்
நம்ம திருக்கரணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அந்த பரபிரமம் அப்படின்னு வேதம் சொல்லிட்டு வாஸ்தவம் தான் அது சொல்லுது. அப்பேற்பட்ட பகவானை நம்ம அடைய முடியாது அப்படின்னு வேதமாதா சொல்றா. இப்பேற்பட்ட வேதமாதா ஒரு நாள் ஒரு அதிசயத்தை பார்க்குறான். அழகான ஆச்சரியமான காட்சி. நீலமேக சியாமலனா பட்டு பீதாம்பரங்களை வச்சிருந்து குட்டில குண்டல கேசங்களோட மகர குண்டல தாரியா கண்ணாடிய ஒத்த கபோலங்களோட அழகான குஞ்சிக்கோட கோதண்டத்தை எடுத்துட்டு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அயோத்தியா நகரத்துல வீதியில நடந்து வரத பார்க்குறாங்க வேதமாதா. அவனுக்கு புரிஞ்சு போயிடுது, ஆஹா இது அந்த பரபிரமம் தானே, அந்த பரம புருஷர் தானே இப்படி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இவ்வளோ அழகா கேக்கி கண்டாவ நீலம்னு சொல்றது போல நீலமேக சியாமலனா இவ்வளோ அழகா இருக்காரு, தன் ரூபத்தினால அத்தனை பேரையும் ஆகர்ஷிக்கிறாரு. அப்ப அந்த பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு நான் சொன்னது தப்பு அப்படின்னு வேதமாதா ரியலைஸ் பண்றாங்க. அந்த பரபிரமத்துக்கு நாமம் இல்லைன்னு சொன்னேனே, ராமாபிதானம் ரமணீயமாக. ராமன்கிற 2 அக்ஷரம், சுலபமா சொல்லக்கூடிய அக்ஷரம், ரொம்ப அழகா சொல்லச்சே ஆனந்தம் பொங்குது. தாரக மந்திரம் போல இருக்கக்கூடிய அந்த ராமன் அப்படிங்கிற பேரே எவ்வளவு அழகா இருக்கு. ராமோ ராமோ ராமயித்தின்னு அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் ராமனத்தையே பேசுறா. இல்ல ராமனை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறாளே, அடடா அந்த பரபிரமத்துக்கு நாமம் இல்லைன்னு சொல்லிட்டேனே, அது தப்பு. குணம் இல்லைன்னு சொன்னேன். அந்த கல்யாண குணங்களோட எல்லாரையும் ஆக்கர்ஷிச்சு போற போக்குல என்னை பார்த்து ஒரு சிரிப்பு வேற சிரிக்கிறானே அந்த பகவான், அவனுக்கு குணம் இல்லைன்னு நான் சொன்னது தப்பு அப்படின்னு நான் சொன்ன எல்லாமே தப்பா போயிட்டேன் அப்படின்னு வெட்கப்படுறாளாம் அந்த வேதமாதா. அதனால அவ என்ன நினைச்சுக்கா, எப்போ அந்த பரபிரமம் பகவானே ராமனா அவதாரம் பண்ணி அயோத்தியால ஏதோ ஆட்சி பண்ணிட்டு இருக்காரோ, அப்ப நானும் அந்த ராமருடைய சரித்திரத்தை அவருடைய பெருமைகளெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காவியமா வால்மீங்கிற வால்மீகியோட உட்காரத்திலிருந்து ஆவிர்வவிச்சா என்ன அப்படின்னு தோணி அப்பேற்பட்ட வேதமாதா ராமாயணமா தோன்றினா அப்படின்னு இந்த ஸ்லோகமும் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய ஒரு அழகான பாவபூர்வமான ஸ்லோகம். வேதம் தோன்றிட்டுன்னு சொல்லிக்கலாம், ஆனா வெட்கப்பட்டு தோன்றினா அப்படின்னு அந்த ஒரு பாவம் ரொம்ப அழகு. வாருணி உட்கார யுத்தமா ராமாயணம் வந்ததுன்னு பார்த்தோம். வாருணிங்கிறவர் யார்? வருணபுத்திரருக்கு தான் வாருணின்னு பேர், வால்மீகி பகவானுக்கு தான் வாருணின்னு பேர், பிராச்சேதஸ் அப்படிங்கிற பேரும். இந்த வால்மீகி பகவான் முதல்ல வால்மீகியா இல்லை, ரிக்ஷன் அப்படிங்கிற வேடனா பிறந்து இந்த பூமியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வேடனா இருக்கிறதுனால காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அடிக்கிறது, பட்சிகள் அடிக்கிறது, அப்படியே அவருடைய காலம் போயிட்டு இருக்கு. இதை நாரதர் தேவலோகத்திலிருந்து பார்க்குறார். பார்த்துட்டு அவருக்கு தோன்றது, அடடா வருணபுத்திரனாச்சே, தன்னுடைய அவதார லட்சணம் என்னன்னு தெரியாம இப்படி வேடனா சுத்திட்டு மிருகங்களை அடிக்கிறதும் பட்சிகளை அடிக்கிறதுமாவே டயத்தை பொழுதுபோக்கிட்டு இருக்கானே இந்த ரிக்ஷன் அப்படின்னு அவருக்கு கிருப்பை ஏற்படுறது. அந்த ரிக்ஷனுடைய ஆத்மஸ்வரூபம் என்ன, ஆத்ம லட்சணம் ஸ்வரூப லட்சணம் என்னன்னு காட்டுறதுக்காக அங்கே இருந்து மெனக்கிட்டு நாரதர் வர இந்த வேடனை பார்க்கறது. ஒரு குட்டி புலி இருக்கு ஒரு காட்டுல, அது என்ன பண்றது, பக்கத்து கிராமத்துல இருக்கக்கூடிய ஆடுகளோட எல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சிருந்து ஆடுகளோட ஆடுகளா விளையாடுறது, அதுகளோட சேர்ந்து புல்லெல்லாம் மேயுது, மேலே கத்துறது, ஓடையில போய் தண்ணி குடிக்கிறது, ஆடுகளோடையே சேர்ந்து தூங்குறது, அதை விட்டு வரவே மாட்டேங்கிறது. இது ஒரு நாள் அந்த அப்பா புலி பார்த்துட்டு இது என்னடா இது நமக்கு பழுதையா பிறந்துட்டு ஆடுகளோட சுத்திட்டு இருக்கு இந்த குட்டி புலி அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே காட்டுக்குள்ள போய் ஒரு மிருகத்தை அடிச்சு வேட்டையாடி அந்த மிருகத்துடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் இந்த குட்டி புலியோட வாயில வந்து ஊட்டிட்டு, ரொம்ப நல்லா இருக்கே, ருச்சி நல்லா இருக்கே அப்படின்னு அந்த குட்டி புலிக்கு தெரியாது. உடனே அந்த குட்டி புலி கையை பிடிச்சிட்டு ஓடைக்கு கூட்டிட்டு போச்சு. நீ பாத்தியா, நீ எப்படி இருக்க பாத்தியா, நீ என்ன மாதிரியே இருக்க, நீ ஆடு இல்ல, நீ புலி, நீ குட்டி புலி அப்படின்னு அப்பா அப்படி சொல்றது. அந்த குட்டி புலி தன்னை பார்க்கறது, அப்பாவை பார்க்கறது, ஆமா நம்ம புலிதான் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டும் ஆடுகளை விட்டுட்டு அப்பாவோட காட்டுக்குள்ள வந்துதான் அந்த புலி. ஸ்வரூப லட்சணம் தெரிய வரைக்கும் தான் நம்ம என்ன காரியம் பண்றோம்னு தெரியாம இருக்கோம். நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம லட்சணம் என்னன்னு தெரிஞ்சாச்சுன்னா அதை நோக்கி நம்ம போறோம் இல்லையா. அதுபோல இந்த ரிக்ஷனுக்கு அவருடைய ஸ்வரூப லட்சணம் என்னன்னு காட்டுறதுக்காக நாரதரே வராது. நாரதர் கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சௌலபியம், சிம்பிளிசிட்டி. தானே தேடி வருவார். யாரையாவது தடுப்பாட்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா தானே வந்துடுவார், நம்ம கூப்பிட கூட வேண்டாம். நாரதர் வேடன் வரது இருக்கட்டும், குழந்தை துருவன் 5 வயசு, அந்த குழந்தைக்கு தன்னுடைய அப்பா உத்தான பாதர் மடியில் உட்காரணும்னு ரொம்ப ஆசை. அந்த குழந்தை ஓடி வருது அப்பா மடியில் உட்காச்சுக்கிறதுக்காக. ஆனா சுருச்சிங்கிற சித்தி தடுத்து விட்டுருக்கான். துருவா நீ எல்லாம் இங்க உட்காரத்துக்கு ஒரு வருகதை கிடையாது, உனக்கு உங்க அப்பா மடியில் உட்காரணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி என் வயதுல பிறந்தாதான் நீ அப்பா மடியில் உட்காரணும் அப்படின்னு சபையில தள்ளி விட்டுருக்காங்க. குழந்தை அவமானம், அப்பா மடியில் உட்கார முடியலையே அப்படிங்கிற அந்த தாபம், அதோட கண்கள் எல்லாம் அப்படி கண்ணீர் பெறுகிறது. சபையில அழல ராஜ குழந்தையோடு அப்பேற்பட்ட வைராகியம், உதடுகள் துடிக்க தன்னுடைய அம்மா சுனீதிக்கு பார்த்தோன்னா ஓன்னு அழகு. அம்மாம்மா
அப்பாவோட மடியில் உட்காச்சிக்க போனேன், உட்காரக்கூடாதுன்னு சுனிச்சு சிச்சி என்னை தடுத்துட்டாமா அப்படின்னு அழகு. சுனிச்சும் சேர்ந்து அழுதாளாம். துருவா, உன் அப்பா மடியில் உட்காந்து வைக்கிறதுனா என்னாலையும் முடியாதுடா, நான் சொன்னாலும் உங்க அப்பா கேட்க மாட்டான். ஆனா சுனிச்சி அம்மா சொன்ன ஒரு விஷயம் வாஸ்தவம், நீ பகவான பிரார்த்தனை பண்ணு, இது வாஸ்தவம். ஆனா அவ பயத்துல பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாங்க. ஜெகத்துக்கெல்லாம் நாதன், ஜெகநாதனா இருக்கக்கூடிய, ஜெகத் பிதாவா இருக்கக்கூடிய அந்த நாராயணனை தியானம் பண்ணு, ஜெகன் மாதாவா இருக்கக்கூடிய அந்த லட்சுமி தேவியை தியானம் பண்ணு. அப்பேற்பட்ட நாராயணனை தியானம் பண்ணேன்னு வச்சுக்கோயே துருவா, நாராயணன் கண்மணிலேயே உட்காந்து வச்சுப்பான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு அழகா அவன் அம்மாவே உபதேசம் பண்ணினான். அந்த குழந்தை அவன் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிது, அவன் அம்மா முகத்தை பார்த்துது. அவ்வளவுதான், திரும்பி பார்க்காம அந்த அரண்மனையோட படியில இறங்கி கிடுகிடுன்னு நகரங்கள் கிராமங்கள் எல்லாத்தையும் தாண்டிட்டு காட்டுக்கே வந்துருச்சு. காட்டுக்கு அந்த குழந்தைய நாரதர் பார்க்க, அடே துருவனாடா நீ, ஏண்டா குழந்தை கண்ணெல்லாம் அழுது போல இருக்கே, சொக்காலாம் அழுக்கா இருக்கே, ரொம்ப விசத்து குட்டிக்கு டயர்டா இருக்கே, பசிக்குதா, ஏண்டா காட்டுக்கு தனியா வந்துட்டா, உங்க அம்மா அப்பாலாம் எங்க, விளையாடிட்டே இருந்து வழி தெரியாம வந்துட்டியா, வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற நாரதர். நாரதர் துருவனுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா அவன் அம்மா சுனிதி நிறையா சத்சங்கங்கள் அட்டன் பண்ணுவா. அப்ப நாரதர் வந்து கதை சொன்னப்ப துருவன் மடியில் உட்காந்துன்னு கேட்டிருக்கான், 5 வயசு குழந்தை தானே. அப்ப அவன் சொல்றான், தாத்தா எங்க அப்பா என்னை மடியில உட்காந்து வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அம்மாட்ட போய் கேட்டேன், துருவா நீ நாராயணன் ஒரு உமாச்சியை தியானம் பண்ணுன்னு சொன்னா, இந்த நாராயணன் எப்படி தாத்தா இருப்பான், இந்த நாராயணன் உமாச்சி எப்படி இருப்பான், நான் எப்படி தியானம் பண்ணணும் சொல்லி கொடு தாத்தா அப்படிங்கிறது அந்த குழந்தை. நாரதர் பார்த்தா, துருவா அதெல்லாம் விளையாட்டு இல்லடா, நாராயணன் பகவான், யாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிட மாட்டார். எவ்வளவு ரிஷிகளெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவு சீக்கிரமா அடைய முடியாது, துர்லபன் அந்த பகவான். உனக்கு என்ன உங்க அப்பா மடியில் உட்காரணும் அவ்வளவுதானே, வா நான் சொன்னா உத்தான பாதம் கேட்பான், நான் உட்காந்து வைக்கிறேன், நீ வந்துடு என் கூட அப்படின்னு அந்த நாரதர் கேட்கும்போது அந்த குழந்தை தலையாட்டி, தாத்தா நீ இப்படி சொல்லலாமா, பகவான் உனக்கு கிடைக்க மாட்டான்னு நீ சொல்லலாமா தாத்தா, பகவான் எப்படி இருப்பான்னு நீ தானே எனக்கு காட்டி கொடுக்கணும், நீயே இல்லைன்னு சொல்லிட்டா எனக்கு எப்படி கிடைப்பார் அந்த பகவான் அப்படின்னு அந்த குழந்தை என்ன பண்றது, பக்கத்திலேயே ஒரு குளம் தாமரை ஓலை, அது வந்து ஜலத்தை எடுத்துட்டு வந்து பிஞ்சு வைக்காம நாரதனுடைய காலில் விட்டு பாதத்தை அலம்பி விட்டுறது, ஓடி போய் ஒரு தாமரை பறிச்சு வந்து நாரதர் காலில் போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டான். நாரதர் கண்கள்ல தண்ணீர், நான் தானே சாதாரணமா எல்லாரையும் மயக்குவேன், என் பேச்சுனாலும் என்ன மயக்கிட்டு இந்த குழந்தை அப்படின்னு குனிச்சு அந்த குழந்தை இப்படி தூக்கினாராம். அவர் கழுத்துல அந்த துளசி மாலை குழந்தை கழுத்துல விழுந்துதான். அதுவே குரு கிருப்பையாகி 5 வயசு குழந்தைன்னு பார்க்காம எப்பேற்பட்ட நாரதர் சோழ சாட்சியை மந்திரத்தை உபதேசம் பண்ணி நாராயணனோட ஸ்வரூபத்தை சொல்லி, துருவா நீ இந்த ரூபத்தை தியானம் பண்ணு, பகவான் உன்னை பார்க்க வருவார் அப்படின்னு நாரதர் சொன்னதுக்காகவே பகவான் வந்தார். துருவனுக்கு பகவானை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசை இருக்கோ அதை காட்டிலும் பகவானுக்கு துருவனை பார்க்கணும்னு ஆசையாம். 5-6 மாசங்கள் கூட அந்த குழந்தை தபஸ் பண்ணார், ஒரே விட்டார் பகவான் வந்து சங்கால அந்த குழந்தையோட கண்ணத்தை வெளி கொடுத்து. அப்பேற்பட்ட அந்த நாராயணன் துருவனுக்கு கிடைச்சதுக்கு யார் காரணம், நாரதர் தானே. இப்பேற்பட்ட குரு கிடைச்சா. நாராயணம் ததாதி இது நாரதர், பகவானே கொடுக்கறதுனாலதான் நாரதருக்கு நாரதர் அப்படின்னே பேரு. சரி, இந்த குழந்தை ராஜகுமார் 5 வயசு ஆயிடுச்சு, அதனால வந்தாரா அப்படின்னா, ராட்சச குழந்தை பிறக்கவே இல்லை, இன்னும் வயதுக்குள்ளேயே இருக்கு, கர்ப்பமா அம்மா வயது இருந்துச்சு. நாராயணனுடைய கதைகளெல்லாம் சொல்லி கர்ப்ப ஸ்ரீமானா பிரகலாதன் பிறந்தாரு. எப்பேற்பட்ட பாக்கியம், இந்த குழந்தை ஆசைப்பட்டது பகவான் மடியில் உட்காச்சுக்கணும் அப்படின்னு, அந்த பாக்கியம் பிரகலாதனுக்கு கிடைச்சது. நரசிம்மன் என்ன பண்ணினார், ஹிரண்யகசிபுவை கொண்டு போட்டுட்டு பிரகலாதனை தன் மடியில் எடுத்து உட்காந்து வச்சுக்கிறார். சிம்மாசனம்னா அது சிம்மத்து மேல உட்கார்றது தானே, அந்த ஆசனம் தானே. நரசிம்மனுடைய தொடையில உட்கார்ந்த அந்த பாக்கியம் அந்த பிரகலாதனுக்கு கிடைச்சது. அந்த சிம்மாசனத்தை உட்காந்து வச்சு தன் ஆனந்த கண்ணீராலேயே அவனுக்கு அபிஷேகம் பண்ணினாராம். தன் கையை அப்படியே சிவசு மேல வச்சு அவனுக்கு மகுடம் சுட்டினாராம். ஹிரண்யகசிபுக்கு அடுத்து நீதாண்டா ராஜா அப்படின்னு அந்த பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினதே நிருசிம்ம பகவான் அப்படின்னா, அந்த நிருசிம்ம பிரகலாதனுக்கு கொடுத்தது யார், நாரதர் தானே. சரி, குழந்தைகளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாரா நாரதரானா, இல்லை. வயசானவர் வியாசர் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கார். நாரதர் அங்கிருந்து வந்தார். ஏன் சோகமா இருக்கேன், அழகா மகாபாரதம் ஒரு பெரிய இத்திஹாசம் எழுதி 1,25,000 ஸ்லோகம் எழுதியிருக்கேன், ஜாம இத்திஹாசம்னு அது இருக்கு, சந்தோஷப்படாம இப்படி துக்கப்பட்டு இருக்கேன் அப்படின்னு வியாசத்தை நாரதர் வந்து கேட்கிறார். இல்லப்பா நாரதா, நான் பகவத் குணங்கள் எழுதணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா முரடர்களோட சண்டையை தான் எழுதினேன், பகவத் குணமே நான் நினைச்ச அளவு எழுதலையே, ரொம்ப சோகமா இருக்குன்னு வியாசர் சொல்லும்பொழுது நாரதர் சொல்றார், இதுக்கு போய் கவலைப்படுவாடா, இத்திஹாசம் எழுதலைன்னா என்ன, பகவத் குணங்களை மட்டுமே சொல்லக்கூடிய புராணம் பாகவதம்னு ஒரு புராணம் எழுதும் போல அந்த பகவானை அப்படி அனுபவிக்கலாமே அப்படின்னு நாரதர் பிரேரணை பண்ண பாகவதம் அப்படிங்கிற புராணத்தை எழுதி அத்தனை கதைகளையும் விஸ்தாரமா எழுதி அந்த பாகவதத்துல கிருஷ்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணனையே அனுபவிச்சாரே அந்த வியாசர்.
வியாசருக்கு பகவானை கொடுத்ததே நாரதர் அப்படின்னு சொல்லலாம். நாரதரே நாராயணனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றது உண்டு. இப்பேற்பட்ட அந்த நாரதர் இதோ இன்னைக்கு சௌலபியத்தோட ரிக்ஷங்கர் வேடனை பார்க்கறதுக்காக வந்தார். நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 நாராயண ஹரி நாராயண. இப்படி நாராயண நாமத்தை சொல்லிட்டு அந்த ரிக்ஷங்கிற வேடனை பார்க்கறதுக்காக நாரதர் வர. ரிக்ஷன் அப்படியே ஸ்தப்திச்சு போய் நின்றுட்டான். அவருடைய அழகான முகம், அதுன்னு வரக்கூடிய தேஜஸ், அவர் சொல்லக்கூடிய ராமநாமம், அவருடைய ஸ்வீட் வாய்ஸ், இதெல்லாம் பார்த்து ரிக்ஷன் அப்படியே நின்று போயிட்டான். நாரதர் வந்து சொல்ற, ரிக்ஷா நீனுமே இந்த மாதிரி வேடர்கள் தொழிலெல்லாம் பண்ணாதே, உனக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லி தரட்டுமா? அந்த மந்திரத்தை நீ சொல்லிகிட்டே இருந்தா நீ வாழ்க்கையில பெரிய இடத்தை அடைஞ்சுடுவ அப்படின்னு நாரதர் கேட்கிற. எனக்கு மந்திரமெல்லாம் சொல்ல தெரியாது சாமி, எனக்கு தபசெல்லாம் பண்ண தெரியாது அப்படிங்கிறான் ரிக்ஷன். இல்லப்பா, நான் உனக்கு ரொம்ப சுலபமா ஒரே ஒரு வார்த்தை சொல்லித்தரேன், திருப்பி திருப்பி நீ அதே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னாக்க நான் நீ அதை சொல்லிட்டே எந்த காலம் வருமோ நானே மறுபடியும் உன்னை வந்து திரும்பி பார்ப்பேன் அப்படின்னு நாரதர் தாரக மந்திரமா இருக்கக்கூடிய அந்த ராம நாமத்தை படிக்க தெரியாத, ஒண்ணுமே தெரியாத ஒரு வேடனுக்கு அவர் உபதேசம் பண்ணினார். அப்பேற்பட்ட அந்த ராமன தாரக மந்திரத்தை பெற்றிருந்த அந்த வேடன் என்ன பண்ணான், உடனே அம்புவில்லை நான் தூக்கி போட்டான். அங்க இருக்கக்கூடிய ஒரு ஓடையில குளிச்சான். அழகா அகத்தூய்மையோடையும் புறத்தூய்மையோடையும் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ராம 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 ஒரே நிஷ்டை. 10 நிமிஷம் சொல்லலாம் அப்படின்னா உட்கார்ந்தான். 10 நிமிஷம், 10 மணி நேரம், 10 நாள், 10 மாதங்கள், 10 வருஷங்கள் அப்படின்னு நாள் போனதே தெரியல. அந்த நாம அப்படியே ஈர்த்து அந்த ரிக்ஷங்கிற வேடன் அதே தியானமா இருக்கு வச்சு அவன் இந்த வேடன் மேல ஒரு புற்றே உண்டாச்சான். வல்மீகம்னு பேர் புற்றுக்கு சமஸ்கிருதத்துல. நிஷ்டை கலைஞ்சு வெளியில வரும்பொழுது அந்த வல்மீகத்துல இருந்து வெளியில வந்ததுனால வால்மீகின்னு தபஸ்வியா வந்தார். அந்த வேடன் ஒரு வேடனை தபஸ்வி ஆக்கினது, அந்த வேடனை ஒரு பெரிய பகவானா, வால்மீகி பகவானா ஆக்கினது அப்பேற்பட்ட நாரதர் தானே. குரு கிருபை இல்லை அப்படின்னா யாரும் சன்மார்க்கத்தை அடையவே முடியாது. அந்த குரு நாரதரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் நாரதர் குருவா வரமாட்டார். யார் வேணும்னாலும் குருவா அமையலாம். பாகவதத்துல 24 குருக்கள், இந்த பிரகிருதியே குரு, ஞான குரு, தேவி குரு அப்படின்னு நிறைய உதாரணங்கள் வருது. யார் வேணும்னாலும், குழந்தை கூட குரு. கபில வாசுதேவர் அவன் அம்மாக்கே உபதேசம் பண்றாரு, புள்ள கூட குருவா வரலாம். குரு அப்படிங்கிறது அவசியம். அது யாரு நமக்கு பக்தியை கொடுக்குறவர் தான் குரு, வேறு யாரும் கிடையாது. சன்மார்க்கத்தை காட்டி பக்தியை கொடுத்தாச்சுன்னா அவரே நமக்கு குரு. அப்பேற்பட்ட குருவுடைய பெருமையை தியாகராஜ சுவாமிகள் அனுபவிக்கிறார். இந்த ஒரு பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. குருவுடைய பெருமையை சொல்லிட்டு நம்ம மேற்கொண்டு கதையை சொல்லலாம். குருலே கையெட்டு வண்டி குருகி தெரியக போகு, குருலே கையெட்டு வண்டி குருகி தெரியக போகு, கருதைன సద్గురులేక ఎటువంటి తనువు సుతధనదార దయారి మగగులు జనించి చెదరు జారి కరుణతో మనసునంతకు సేయుమంతనుచు తత్వబోధన చేసి కాపాడు త్యాగరాజాప్తుడగు గురులేక ఎటువంటి గురించి తెలియకపోదు. ஒரு மனிதன் எப்பேற்பட்ட படிச்ச